நான் உன்னுடன் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. உங்கள் கூட இருந்து அவர் உங்களை என்ன செய்கிறாரா, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை பிரச்சனையிலிருந்து தப்புவதற்காகவும் நான் உங்க கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக, யாருக்கு எதிராக? இந்த ஜனத்துக்கு எதிராக அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். என்ன சொல்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, என்ன? அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் அவர்கள் என்னை ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மேன்மக்கள். உங்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. பார்த்துக்கோ. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னை அரணான வெண்கலமாக்குவேன் அப்படின்னு கேட்டால், அதாவது அந்த வெண்கலம் என்பது எவ்வளோ பெரிய அடி அடித்தாலும் அது தாங்கிட்டு கம்மு நிற்குமா, அது ஒன்றுமே செய்யாதான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, அந்த வெண்கல அலங்கமாக மாறுவதுக்குண்டான வேலையில் நீங்கள் என்ன செய்யணும், இறங்கணும். பார்த்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ செங்கல் இருக்குல்ல, செங்கல். இப்போ செங்கலை அச்சில் வச்சு செஞ்சுட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்க, என்னாகும்? கரைஞ்சிடும். அதே செங்கலை அச்சில் வச்சு செஞ்சுட்டு, மண்ணை வச்சு அச்சில் வச்சு செஞ்சுட்டு தண்ணிக்குள்ளே போட்டால் திருப்பி அதே மண்ணாக மாறிடும். அதே செங்கலை அக்கினி சூளையில் நெருப்பில் போட்டு வாட்டி நீங்கள் செங்கலை உள்ளே வைக்கும் போது அது மண்ணு கலரில் இருக்கும். ஆனால் நெருப்பு வாட்டி வாட்டி அது என்ன செஞ்சிடுமா, சோப்பு கலரை மாறிடும். அந்த செங்கல் எடுத்த தண்ணியில் போடுங்க, அது என்ன செய்யும்? என்ன செய்யும்? கரையாது. அதே போல் நீங்கள் அடிபட்டுட்டீங்க, நிந்திக்கப்பட்டுட்டீங்க, அவமானப்பட்டுட்டீங்க, நெருக்கப்பட்டுட்டீங்க, நீங்கள் அரணான வெண்கலம் ஆக்கிட்டீங்க. உங்களை எங்கே தூக்கி போட்டாலும் நீங்கள் கரைய மாட்டீர்கள். அப்படி ஸ்ட்ராங்காக நீங்கள் நிற்கும்படி கர்த்தர் உங்களை அரணான வெண்கல அலங்கமாக்கிட்டார். நீ பயப்படாத.